வயாகரா மாத்திரை சாப்பிட்டா கூட வராது. வயாகரா மாத்திரை சாப்பிட்டா கூட வராது. காப்பி அடிச்சா நீங்க சாப்பிடுவீங்க சோறு, நானும் சோறு சாப்பிடுவேன். அப்ப உங்களை பார்த்து காப்பி அடிச்சு நான் சாப்பிடுறேன்னா? தமிழ்நாட்டில் மகளிர் தினத்தை கொண்டாட முடியாத ஒரு நிலைமைக்கு திமுக இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மகளிர் தினத்தை கொண்டாட முடியாத நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது அண்ணா. நாங்கள் தான் மகளிர் தினத்தை அர்த்தபூர்வமாக கொண்டாடினோம். பெண்கள் குலத்திலிருந்து சாதனை புரிந்த பெண்மணிகளை எங்கள் தலைவர் தான் நேற்றைக்கு அவர்களை வரவழைத்து கௌரவித்திருக்கிறார். எத்தனை தொகுதியில வெற்றி பெறும்? திமுக வந்து 200 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு 200 தொகுதி இருக்கு, நிற்பாங்க. ஜெயிக்கிறது இல்ல, 200 தொகுதி நாங்க வந்து கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திமுகவே 200 தொகுதியில நிக்க முடியாத. 26 கட்சி சேர்ந்திருக்கு. அவியல் தயாராயிட்டது, அண்ணா திமுக சாம்பார் தயாராயிட்டது. ஆனா தாவேகாவுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது. மகளிர் உரிமை தொகை எல்லாம் வந்து திமுக இதெல்லாம் காப்பி அடிச்சு தான் செய்யறாங்க. திமுக அடிச்ச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க 2500 அவங்க 2000 நாங்க அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை காப்பி அடிக்கிறாங்கிறாங்களே. காப்பி அடிச்சா நீங்க சாப்பிடுவீங்க சோறு, நானும் சோறு சாப்பிடுவேன். அப்ப உங்களை பார்த்து காப்பி அடிச்சு நான் சாப்பிடுறேன்னா? மகளிருக்கு கொடுக்கிற உரிமை தொகை நாங்களும் கொடுக்கறோம், அவ்வளவுதான். தொடர்ந்து மாநாடு வந்து திமுக வந்து தொடர்ச்சியா வந்து வரிசை மாநாடா நடத்திட்டு நாளைக்கு வந்து மாநாடு நடத்துறாங்க. அது வந்து வெறும் எழுச்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு எழுச்சி வயாகரா மாத்திரை சாப்பிட்டா கூட வராது. கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவங்களும் கூட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்குலாம் எந்த இது கிடையாது. எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதிகாரத்துல பங்கு சொல்லி யாரும் கூட்டணிக்கு வராம இருக்காங்களே எந்த கட்சியுமே. இல்ல கூட்டணிக்கு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. ஒரு கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடணும்னா கூட்டணி அமைப்பதற்கு ஒரு குழு எங்க தலைவர் போட்டிருக்கணும். அவர் போடவே இல்லையே. காங்கிரஸ் வர மாதிரி காங்கிரஸ் வருவதற்கான ஒரு சூழல் கனிந்தது. அதை இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தை வைத்து தடுத்து விட்டார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் வந்து போயிருக்காரு. அவர் இப்ப வந்து பிஜேபிக்கு போயிருக்காரு. ஆமா, ஒரு பெரிய அவர் ஒரு தேசிய பாரம்பரியத்தில் வந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த குடும்பத்தின் பிள்ளை. அவர் ஒரு சனாதன அரசியல் செய்கிற பிஜேபியோட சேர்ந்தது ஒரு பெரிய துரதிருஷ்டம். இதற்கு அவர் வருந்த வேண்டிய நாள் வரும். கமல் கட்சி இல்ல